இப்போ நம்ம லெசன் 22 பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து ப்ளூஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னன்றதை இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். நோட்டேஷன் தெரியாட்டி கூட பேசிக்காக நான் சொல்லித்தரதை புரிஞ்சுக்கோங்க. என்னன்றது பாருங்கள். ரைட் ஹேண்டில் நான் சொன்ன மாதிரி ட்ரிபிள் கிளஃபில் வந்து சி கார்டு வந்து இது சி கார்டு. இப்போ பேஸ் கிளஃப்னா லெஃப்ட் ஹேண்டு, அதில் பார்த்தீங்கன்னா சிஇஜி ஃபிங்கரிங் வந்து 5313 போட்டிருக்காங்க. 313 531. இப்போ இந்த கார்ட் சார்ட்டில் இருக்கிறத நான் வாட்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சி வந்து 4 பீட் 4 கவுண்ட்டுக்கும் ஒரு வாட்டி அமுத்தணும். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இது வந்து 1 2 3 4. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து வாட்சி காமிக்கிறேன் பாருங்கள். அது எஃப். ஜி எஃப் திருப்பி சி. ஸோ திருப்பி ஒரு வாஸ்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஜி எஃப் ஒரே வாட்டி. ஸோ இந்த சார்ட்டில் இருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து ஸ்ட்ரெயிட் பீட் போகி ரிதம்னு சொல்லுவாங்க. கார்ட் சார்ட்டு சிஎஃப்ஜிக்கு மட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள். சி லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் வாசிக்கோங்க. 1 ஃபிங்கரிங் கூட கரெக்டாக 1 3 2 1 2. இது சிக்கு. எஃப்க்கு பாருங்கள். விஜிக்கு. ஸோ சிக்கு ஃபஸ்ட்டு 3 பண்ணுறேன். சி பண்ணுங்க. எஃப் பாருங்க. ஜி இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீட் புக்கிட்டு தான் வாசி கேட்பேன். இல்லை ரைட் ஹேண்டில் வந்து 8, அதாவது 8 கவுண்ட்ஸ் வரும் ஒரு பாருக்கு. 2 3 4 1 2 3 4 ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ இது வாட்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சார்ட்டில் இருக்கிறத பாருங்கள். எஃப் ஜி திருப்பி ஒரு ஸ்லோவாக வாசிச்சு காமிக்கிற பாருங்கள். இப்போ இந்த கார்ட் சார்ட்டில் வந்து நம்ம 3 கார்ட்ஸ் பார்த்துருக்கோம். அது என்னென்னு தெரியும் உங்களுக்கு. சி,
எஃப், ஜி. இந்த ரிதம் பேர் வந்து ஸ்ட்ரெயிட் பீட் பூகி. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பூகி ரிதம் வந்து நிறைய மூவி சாங்ஸில் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வந்து இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.